வணக்கம், வெல்கம் டு மாணவன் லேர்ன் கோட். நம்ம இந்த வீடியோவில் பைத்தான் இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்ட் பார்க்க போகிறோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறேன். கிளாஸ் எம்ப்ளாயி. ஸோ இதுக்குள்ளே பார்த்துட்டிங்க அப்படின்னா நான் ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணுறேன். எம்ப்ளாயி டீட்டெயில், இதில் நேம். ஸோ நான் இங்கே வந்து ஒரு வேரியபிள் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். நேம் ஈக்குவல் டு ராஜ் செல்ஃப் டாட் நேம். நான் இன்னொரு கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன், டெவலப்பர். அதில் இஎம்பி ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணுறேன். print பைத்தான் டெவலப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன். இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா எம்ப்ளாயி டெவலப்பர் அப்படின்னு ரெண்டு கிளாஸ் இருக்குது. இப்போ இந்த ரெண்டு கிளாஸ்க்கும் வந்து ரிலேஷன் கிடையாது. இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ரிலேஷன்ஷிப் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா சூப்பர் கிளாஸ் சப் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க, இல்லை பேஸ் கிளாஸ் டெரைவ்டு கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க, இல்லை பேரண்ட் அண்ட் சைல்டு கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போது நான் எம்ப்ளாயி அண்ட் டெவலப்பர் அப்படின்னு ரெண்டு கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கிறேன். இப்போ பேசிக்காக இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணலன்னா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இப்போ டெவலப்பர் அப்படின்னு ஒரு நான் கிளாஸ் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கிறேன். பட் இந்த டெவலப்பரான எல்லா டீட்டெயிலும் இல்லை. அவருடைய ஸ்கில் இருக்குது, பட் அவரை பற்றியான டீட்டெயில் இல்லை. அப்போது நான் என்ன பண்ணணும், திரும்ப இந்த கிளாஸ்க்குள்ளே நான் எம்ப்ளாயிக்குள்ளே என்ன கிரியேட் பண்ணணும் அதே நேம் அண்ட் எம்ப்ளாயி டீட்டெயில் இந்த மெத்தடை உள்ளே கொண்டு வரணும். அதே மாதிரி இந்த எம்ப்ளாயி அப்படிங்கிறவருடைய ஸ்கில் நம்மளுக்கு தெரியலங்கிறதுனால நம்ம இந்த எம்ப்ளாயி ஸ்கில்லுங்கிற ஒரு மெத்தட் என்ன பண்ண முடியும், திருப்பியும் இங்கே ஆட் பண்ணிக்க முடியும். இப்படி ஆட் பண்ணும்போது பார்த்துட்டிங்கன்னா ரெண்டுமே டிஃப்ரெண்ட் கிளாஸஸ். அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா டூப்ளிகேட் கோடு ரீயூசபிலிட்டி கிடையாது. இங்கே வந்து நிறைய டூப்ளிகேட் வந்து மெத்தட் கிரியேட் பண்ணுறோம். பார்த்துட்டிங்க அப்படின்னா எம்ப்ளாயிக்குள்ளே எம்ப்ளாயி டீட்டெயில் எம்ப்ளாயி ஸ்கில், அதே மாதிரி டெவலப்பருக்குள்ளே எம்ப்ளாயி டீட்டெயில் எம்ப்ளாயி ஸ்கில் அப்படிங்கிற மல்டிபிள் டைம்ஸ் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டூப்ளிகேட். இது வந்து ட்ரை கோட் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரை கோட்னா டு நாட் ரிப்பீட் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது நம்மளுக்கு வந்து எம்ப்ளாயியில் வந்து எம்ப்ளாயி டீட்டெயில் மட்டும் தான் மேனேஜ் பண்ணணும். அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா டெவலப்பரில் டெவலப்பருடைய ஸ்கில்லை மட்டும் தான் நம்ம மேனேஜ் பண்ண போகிறோம். அப்போ இவங்க ரெண்டு பேருக்குள்ளே நம்ம ரிலேஷன்ஷிப்பை கிரியேட் பண்ணணும். அதாவது எம்ப்ளாயிக்கும் டெவலப்பர் அப்படிங்கிற இந்த ரெண்டு கிளாஸுக்குள்ளே நம்ம வந்து ரிலேஷன்ஷிப்பை கிரியேட் பண்ணணும். அதுதான் இன்ஹெரிட்டன்ஸ். எம்ப்ளாயி உடைய டீட்டெயில், அது இல்லாமல் பார்த்துட்டிங்கன்னா எம்ப்ளாயி ஸ்கில், இது ரெண்டுமே வந்து ஒரு எம்ப்ளாயிக்கு தேவைப்படுது. அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ப்ராக்கெட்டை போட்டுட்டு நம்மளுடைய பேரண்ட் கிளாஸ், அதாவது பேஸ் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க, அதை இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே கொடுத்துட்டிங்க அப்படின்னா இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பேரண்ட் அண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப் கிரியேட் பண்ணுது. நான் இது கொடுக்காம பார்த்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் இங்கே கேர்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும், இட்ஸ் சப் கிளாஸ்டு பை டெவலப்பர் அப்படின்னு ஒரு ஐக்கான் இங்கே வந்து ஆட்டோமேட்டிக்காகவே இங்கே வந்துருக்கும் பைச்சாமில். இப்போ பார்த்துட்டிங்கன்னா இப்போ சிமுலேஷன் டூல்லேயே நீங்கள் பாருங்கன்னா இப்போ எம்ப்ளாயி கிளாஸ் அண்ட் டெவலப்பர் கிளாஸ் இது ரெண்டுமே பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தனித்தனி கிளாஸாக இருக்கும். நான் எப்போ வந்து ப்ராக்கெட் போட்டு என்னுடைய பேரண்ட் கிளாஸ் இங்கே ஆட் பண்ணுறேன், எம்ப்ளாயிங்கிறது தான் இப்போ பேரண்ட் கிளாஸ். நீங்கள் ஆட் பண்ணோன்னே பார்த்துட்டிங்கன்னா இங்கே எக்ஸ்டென்ஸ் எம்ப்ளாயின்னு வந்துடும். ஸோ வந்து பார்த்துட்டிங்கன்னா மற்ற ப்ரோக்ராமிங்கில் இந்த கீவேர்டு இருக்குது, எக்ஸ்டென்ஸ் அப்படின்னு ஒரு கீவேர்டு வந்து யூஸ் பண்ணுவாங்க இப்போ ஜாவாலலாம். இங்கே நீங்கள் வந்து எக்ஸ்டென்ஸ் அப்படிங்கிற கீவேர்ட்லாம் யூஸ் பண்ண வேணாம். நீங்கள் உங்களுடைய சைல்டு கிளாஸுக்குள்ளே இந்த ப்ராக்கெட்குள்ளே நீங்கள் எம்ப்ளாயின்னு கொடுத்துட்டீங்கன்னா இப்போது எம்ப்ளாயி கிளாஸ் அப்படிங்கிறது பேரண்ட்டு, டெவலப்பர் கிளாஸ் அப்படிங்கிறது பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சைல்டு. இப்போது ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். ஏன்னா ஒரு கிளாஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய டீட்டெயிலை நம்ம வந்து அக்சஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும். இப்போது ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறதுலையும் பார்த்துட்டிங்க அப்படின்னா இப்போது நீங்கள் வந்து எம்ப்ளாயி அப்படிங்கிற கிளாஸ்க்கு நீங்கள் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோ. எம்ப்ளாயிங்கிறது என்ன, பேரண்ட். E1 டாட் அப்படின்னு கொடுத்தோன்னா நீங்கள் கவனமாக பாருங்கள், நேம் அண்ட் எம்ப்ளாயி டீட்டெயில் இருக்குது. பார்த்துட்டிங்க அப்படின்னா எம்ப்ளாயி ஸ்கில் அப்படிங்கிறது வந்து உங்களால் அக்சஸ் பண்ண முடியாது. அதாவது பேரண்ட்டுக்கு நீங்கள் கிரியேட் பண்ணுற ஆப்ஜெக்ட் த்ரூவாக உங்களால் சைல்டுடைய ப்ராப்பர்ட்டியை அக்சஸ் பண்ண முடியாது. அதுவே நீங்கள் வந்து சைல்டுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் சைல்டுடைய ப்ராப்பர்ட்டியும் அக்சஸ் பண்ண முடியும், அது இல்லாமல் பேரண்ட்டுடைய ப்ராப்பர்ட்டியும் அக்சஸ் பண்ண முடியும். இப்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா D1 அப்படின்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன்.
டெவலப்பருக்கு நான் வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். இப்போ d1 டாட் அப்படின்னு கொடுத்தனா பாருங்கள், நேம் எம்ப்ளாயி டீட்டெயில், இந்த ப்ராப்பர்ட்டி ரெண்டு ப்ராப்பர்ட்டியுமே பேரண்ட்டுடைய ப்ராப்பர்ட்டி, எம்ப்ளாயி ஸ்கில் அப்படிங்கிறது சைல்டு ப்ராப்பர்ட்டி. ஸோ நீங்கள் எல்லா ப்ராப்பர்ட்டியுமே உங்களால் அக்சஸ் பண்ண முடியும். அப்போது நீங்கள் இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்டை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது சைல்டுக்கு தான் நீங்கள் வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். அப்போ தான் நீங்கள் வந்து சைல்டு ப்ராப்பர்ட்டியும் அக்சஸ் பண்ண முடியும், பேரண்ட் ப்ராப்பர்ட்டியும் உங்களால் அக்சஸ் பண்ண முடியும். இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சைல்டுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி எம்ப்ளாயி டீட்டெயில் பேரண்ட் ப்ராப்பர்ட்டியும் அக்சஸ் பண்ணுறோம், சைல்டு ப்ராப்பர்ட்டியும் அக்சஸ் பண்ணுறோம். இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா எனக்கு நேம் ராஜ் அப்படிங்கிறது பேரண்ட் ப்ராப்பர்ட்டி. அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா பைத்தான் டெவலப்பர் அப்படிங்கிறது சைல்டு ப்ராப்பர்ட்டி. இங்கே பேரண்ட்டுங்கிறது வந்து எம்ப்ளாயி, சைல்டுங்கிறது டெவலப்பர். சரி, இப்போது இது வந்து சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ஒரு பேரண்ட்டு ஒரு சைல்டு. இப்போது நீங்கள் இந்த டயக்ராம் பார்த்தா உங்களுக்கு தெரியும், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் இருக்குது. சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸு, மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸு, மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ், ஹைராரிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ், அந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் நம்மளால் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். இப்போ நாம் பண்ணியிருக்கிறது வந்து ஒரு பேஸ் கிளாஸு, ஒரு டெரைவ்டு கிளாஸு, அப்போது அதை சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது சில இஷ்யூஸ் இருக்குது. இதை வந்து நம்ம நெக்ஸ்ட் செக்ஷனில் படிக்கலாம், டிஸ்அட்வான்டேஜஸை படிக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னா ஒரு பேஸ் கிளாஸு, ரெண்டு டெரைவ்டு கிளாஸ், அதாவது லெவல் பை லெவல் வரும். இப்போ இங்கே பார்த்துட்டிங்க அப்படின்னா டெவலப்பர் இருக்கிறான். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இன்னொரு கிளாஸ் கிரியேட் பண்ண போகிறேன், கிளாஸ் கிளவுட் ஆர்கிடெக்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இவர் ஒரு டெவலப்பரு, ஓகே, அது இல்லாமல் இவர் ஒரு கிளவுட் ஆர்கிடெக்ட். இப்போ பார்த்துட்டிங்கன்னா இந்த கிளவுட் ஆர்கிடெக்ட் பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த டெவலப்பர் தான் கிளவுட் ஆர்கிடெக்ட். ஸோ அப்போது நம்ம என்ன பண்ணலாம்னா நம்மளுடைய பேரண்ட் யார், டெவலப்பர். ஸோ இவர் பார்த்துட்டிங்க அப்படின்னா டெவ் கிளவுட் ஸ்கில் பிரிண்ட் AWS கிளவுட் சொல்யூஷன்ஸ் அப்படின்னு இருக்கட்டும். இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா எம்ப்ளாயி அப்படிங்கிறது ஒரு பேரண்ட்டு, அதுக்கு கீழே இருக்கக்கூடிய சைல்டு டெவலப்பர். இப்போது அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா நம்ம லீஸ்ட்டாக ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம், கிளவுட் ஆர்கிடெக்ட். கிளவுட் ஆர்கிடெக்டுடைய பேரண்ட் யார், டெவலப்பர். டெவலப்பருடைய பேரண்ட் யார், எம்ப்ளாயி. சரி, இப்போ லாஸ்ட்டாக நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணது யாருக்கு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா டெவலப்பருக்கு. சரி, இப்போ டெவலப்பர் ஆப்ஜெக்ட் த்ரூவாக கிளவுட் ஆர்கிடெக்ட் கிளாஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய கிளவுட் ஸ்கில் அப்படிங்கிற மெத்தடை நம்ம அக்சஸ் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். இப்போ d1 டாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடியாது, ஏன்னா இந்த டெவலப்பர் அப்படிங்கிறது பேரண்ட்டு, கிளவுட் ஆர்கிடெக்ட் இருந்து சைல்டு. அப்போ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும் போது பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து எப்போதுமே லீஸ்ட் சைல்டுக்கு தான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். ஸோ அதனால் இப்போது டெவலப்பர் த்ரூவாக நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா டெவலப்பர் ப்ராப்பர்ட்டி அக்சஸ் பண்ண முடியும், டெவலப்பருடைய பேரண்ட்டான எம்ப்ளாயி ப்ராப்பர்ட்டிஸ் அக்சஸ் பண்ண முடியும், ஆனால் கிளவுட் ஆர்கிடெக்ட் பண்ண முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கிளவுட் ஆர்கிடெக்ட் அப்படிங்கிற இந்த கிளாஸுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணலாம். இப்போ நான் ஜஸ்ட் வந்து கிளாஸை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போ d1 டாட் அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களால் பாருங்கள் எம்ப்ளாயி ஸ்கில், எம்ப்ளாயி டீட்டெயில், கிளவுட் ஸ்கில் அக்சஸ் பண்ண முடியும். ஸோ ஏன்னா நான் வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் ஆப்ஜெக்ட் யாருக்கு கிரியேட் பண்ணியிருக்கேன், டெவலப்பருக்கு இல்லை, கிளவுட் ஆர்கிடெக்ட். ஸோ எப்போதுமே நீங்கள் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது அதாவது லீஸ்ட் சைல்டுக்கு நீங்கள் கிரியேட் பண்ணிங்கன்னா ஸோ எல்லா பேரண்ட்டோடைய டீட்டெயிலும் உங்களால் அக்சஸ் பண்ண முடியும். அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா அந்த சைல்டோடைய ப்ராப்பர்ட்டி உங்களால் அக்சஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ இதை வந்து நீங்கள் விஷுவலாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எம்ப்ளாயி கிளாஸ், டெவலப்பர் கிளாஸ், கிளவுட் ஆர்கிடெக்ட் கிளாஸ், அதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா கிளவுட் ஆர்கிடெக்ட் கிளாஸ் எக்ஸ்டென்ட் டெவலப்பர் அப்படின்னா யார், எக்ஸ்டென்ஸ்னா எக்ஸ்டென்ஸ் பக்கத்தில் இருக்கிறது யாரு, டெவலப்பருங்கிறது பேரண்ட், அப்புறம் டெவலப்பர் கிளாஸ் எக்ஸ்டென்ஸ் எம்ப்ளாயி. ஸோ இப்போ பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ்னால் எப்படி இருக்கும், ஸோ பார்த்துட்டிங்க அப்படின்னா பேஸ் கிளாஸ், டெரைவ்டு கிளாஸ், அதுக்கு கீழே டெரைவ்டு கிளாஸ், அப்போது எம்ப்ளாயி, டெவலப்பர், கிளவுட் ஆர்கிடெக்ட். ஸோ நம்ம சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம், மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். பேசிக்காக ஒரு இன்டர்வியூ கொஷின் என்னென்னா இன்ஹெரிட்டன்ஸுங்கிற கான்செப்ட் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள். நம்ம நிறைய டெஃபினேஷன் படிப்போம், பட் ரொம்ப சிம்பிள் என்னென்னா இட் இஸ் சப்போர்ட் த கான்செப்ட் ஆஃப் ரீயூசபிலிட்டி. ஆமாம் இல்லையா, நம்ம வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரே ஒரு பர்சன் பற்றி தான் பேசுகிறோம், எம்ப்ளாயி.
எம்ப்ளாயி ஆஸ் ஏ டெவலப்பர், அதே எம்ப்ளாயி பார்த்துட்டிங்கன்னா க்ளவுட் ஆர்கிடெக்ட் அப்படிங்கிறது. ஸோ அவர் ஒரு டெவலப்பர், அது இல்லாமல் அவர் ஒரு க்ளவுட் ஆர்கிடெக்ட். ஸோ அப்போ ரிப்பீட்டடாக நம்ம என்ன பண்ண வேணாம், கோடை வந்து டூப்ளிகேட் பண்ண வேணாம், ரெடண்டன்சி இருக்க தேவை கிடையாது. ஸோ இதுதான் வந்து இன்ஹெரிட்டன்ஸோடைய பேசிக்ஸ். ஸோ இன்ஹெரிட்டன்ஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய சைல்டு கிளாஸில் ப்ராக்கெட்டில் பேரண்ட்டை கொடுக்கணும். ஸோ ஒவ்வொரு சைல்டு கிளாஸ்லையும் பார்த்துட்டிங்கன்னா அதுக்கான பேரண்ட்டை கொடுத்துருக்கோம். க்ளவுட் ஆர்கிடெக்டோட பேரண்ட் யார்? டெவலப்பர். டெவலப்பருடைய பேரண்ட் யார்? எம்ப்ளாயி. ஸோ இதுதான் வந்து பேசிக் சின்டெக்ஸ். ஸோ நெக்ஸ்ட் செக்ஷனில் நம்ம இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்ட் இன்னும் டீட்டெயிலாகவும் அட்வான்ஸாகவும் நம்ம படிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா இந்த சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ப்ளஸ் நம்ம ஆல்ரெடி நிறைய வந்து பைத்தான் வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம். அதை வந்து சீக்வன்ஸாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பைத்தான் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். ஸோ கூடிய சீக்கிரம் நம்ம பைத்தான் ஆட்டோமேஷன்லாம் படிக்க போகிறோம். ஸோ அதனால் அந்த ஸ்கில்லை வளர்த்துக்கிறதுக்கு நல்ல பைத்தான் வந்து ஃபுல் டீட்டெயிலாக படிங்க. தேங்க்யூ.